துடிப்பாய் வாழ்ந்த முன்னோடிகள் வழங்குவதற்காக பணிவுரை தமிழ் நாடகங்கள் அகரன் ஜெயரூபன், ஆர்வே சியாம் சுந்தர், ஓவியா சத்யன், சுருதி கேதீஸ்வரன், மாயன் ஜெயரூபன், இனியா சிவகுமாரன், சதுஷன் சதீஸ்கரன், விருஷன் சதீஸ்கரன், சோபிகா சுதாரஞ்சன், சகானா அலகேஸ்வரன், வைஷ்ணவி சுரேஷ் ஆகியோரை அன்புடன் மேடை கலைத்து நிற்கின்றோம். நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன, ஆனால் அவை நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்திருக்கிற நூல்களுள் முதல் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ற பெயரில் உள்ள காப்பியம் என்ற சொல் வேறு. சிலப்பதிகார காப்பியம், மணிமேகலை காப்பியம் என்ற பெயர்களில் உள்ள காப்பியம் என்ற சொல் வேறு. தொல்காப்பியம் காதை அன்று இலக்கண நூல். இதன் பெயரே தொல், சக காப்பு, சக இயம் என மூன்றாக பிரித்தல் வேண்டும். தொன்மையை காக்கும் இயல்புடையது என்பது இதன் பொருள். தொல்காப்பியத்திற்கு போக்கர் பருவல் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. போக்கு என்பது என்ன? போகிற இயல்பு அல்லது முறை என்பது இதன் பொதுவான பொருள். நமது தேவைக்காக நாமே விரும்பி அறிந்து செய்கிற காரியங்களால் நமது பொருளும் பணமும் வெளியே செல்வதை செலவு என்று கூறுகிறோம். நாம் விரும்பாமல், நமக்கு தெரியாமல் நமது பொருள் வெளியே செல்வதை போக்கு என்று குறிப்பது மரபு. தொழிலில் நிறைய பணவரவு இருந்தும் இறுதியில் இழப்புதான் நேர்கிறது என்றால் தெரியாத வழியில் பணம் போக்கு போகின்றன என்று பெரியோர் கூறுவர். இன்றுமே எடுத்துக்காட்டாக கூறுவதென்றால் நமது வீட்டு தண்ணீர் குழாயை நாமே திறந்து தண்ணீர் பயன்படுத்துவது செலவு. நமக்கு தெரியாமல் குழாயில் எங்கோ ஓட்டே விழுந்து அதன் வழியாக தண்ணீர் பயனின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது போக்கு. இதுபோல நமக்கு புலப்படா வழிகள் நமது தமிழ் இலக்கண இலக்கியங்களின் செம்மையும் சிறப்பும் போக்கு போய்விடாமல், அதாவது சீர்கட்டு விடாமல், அப்படி போக்கு போகும் வழிகளை தடுத்து காக்கும் பணுவல் அல்லது நூல் என்ற பொருளில் அமைந்ததுதான் போக்கர் பணுவல் என்னும் பெயர். தமிழ் மொழி இலக்கியங்களின் தொன்மையான மரபுகளை காத்து அவற்றின் செம்மையும் சிறப்பும் குறைந்து விடாமல் தடுப்பது இந்த நூல் என்ற கருத்தையை உணர்த்துகின்றன. மேலும் இந்த நூலின் சிறப்பினை அறிந்து கொள்ள இந்நூலுக்கான அணிந்துரை, அதாவது பாயிரத்தில் கூறப்பட்டுள்ள விபரத்தை பார்ப்போம். ஒரு வரலாற்று ஒரு தலைவன் தலைமையினுடைய கதையை கூறுவதாக அமைந்திருக்கும். மாறாக தொல்காப்பியம் தொல் சக காப்பு சக இயம் என்றால் தொன்மையை காக்கும் இயல்புடையது. ஏற்கனவே தமிழ் சங்கங்கள் அமைத்து வாழ்ந்த முன்னோர்கள் கடற்கோள்களால் எமது இலக்கியங்கள் பல அழிக்கப்பட்ட போது, அழிவுற்ற போது அதனை எல்லாம் தேடி பெற்று தொகுத்து அதனை ஒரு நூலாக, அதாவது தொல்காப்பியத்திற்கு முன் நூல்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் எமக்கு கிடைக்க பெற்ற முதல் நூல் தொல்காப்பியம் என்பதனையே எங்களுடைய மாணவன் விளக்கமாக எங்களுக்கு கூறி சென்றார். அடுத்து தொல்காப்பிய பாயிரத்தினை வழங்குவதற்காக ஆர்வே சியாம் சுந்தர் அவர்கள் அன்புடன் அழைத்திருக்கின்றேன். தொல்காப்பியத்திற்கான சிறப்பு பாயிரத்தின் உட்பொருள். முதலில் சிறப்பு பாயிரத்தை முழுமையாக பார்ப்போம். வடவெண்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து வழக்குஞ் செய்யலும் ஆயிரு முதலில் பொருளும் நாடி எழுத்தும் சொல்லும் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலத்தொகுத்தோடே போக்கரு படுவர் நிலத்தரு திருவில் பாண்டியன் அவையத்து அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதன் கோட்டு ஆசாட்கு அருள்தவர் தெரிந்து மயங்காமரவில் எழுத்து முறை காட்டி மல்கு நீர் வரைப்பில் ஐந்தரம் நிறைந்த தொல்காப்பியர் என தன்பெயர் தோற்றி பண்புகள் நிறுத்த படிமையோடு. நன்றி.
சிறப்பு பாயிரத்தினை இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். ஆதரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இதன் விளக்கத்தினை வழங்குவதற்காக ஓவியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொல்காப்பிய பாயிரத்தின் முதல் 3 அடிகள் 5 சீர்களும் அக்காலத்தில் தமிழகத்தின் எல்லையை கூறுகின்றன. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து, அதாவது வடவேங்கடம் தென்குமரி ஆகியவற்றின் இடையே தமிழ் மொழி வழங்குகின்ற நல்லுலகத்து என்பது இதன் பொருள். தமிழகத்தின் வடக்கு எல்லையாக வடவேங்கடமும் தெற்கு எல்லையாக தென்குமரியும் உள்ளன என்றும் கிழக்கும் மேற்கும் கடல்களாக இருக்கின்றன. கடல் எல்லையாக இருப்பின் அவற்றை குறிப்பிடுவது தமிழர் மரபு அல்ல. அப்படியானால் வடவேங்கடம் என்பது மலையை குறிக்கிறது, தென்குமரி என்பது எதனை குறிக்கிறது? இன்று தெற்கிலும் கிழக்கு மேற்கு போன்ற கடலை இருக்கிறது. இதன் கரைநிலம் கன்னியாகுமரி ஆகும். எனவே பாயிரத்தில் குறிப்பிடப்படும் குமரி என்பது மலையாகும். அதாவது தெற்கே கடலில் மூழ்கிவிட்ட குமரி கோடு என அழைக்கப்பட்டது மலையே. இது கன்னியாகுமரியில் இருந்து இலங்கைக்கு தெற்கே பல மைல் தூரத்தில் அமைந்திருந்தது என்பர். வடக்கே வேங்கட மலையும் தெற்கே குமரி கோடும் கிழக்கும் மேற்கும் கடல்களும் தமிழ் கூறும் நல்லுலகின் எல்லை என்று தொல்காப்பியர் கூற்றானது. தொல்காப்பியர் காலத்தில் கன்னிடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகள் பிற மொழி கலப்பினால் தோன்றவில்லை என்பதையும் முன்னோர காலத்தில் அனைவரும் தமிழர்களாக வலிமையுடன் பிறரால் வெல்ல முடியாதவர்களாக இருந்ததோம் என்பதையும் சுட்டி நிற்கிறது. இவ்வரலாறு எதை காட்டுகிறது? ஒரு மொழி தெரிந்து பல மொழிகளான மலை போன்ற ஓர் இனம் பல மனுக்களாகி குன்றி குறுகி வலிமை இழந்துவிடும் என்ற பேருண்மையை புரிந்து கொண்டு இனியாவது தமிழர்கள் பிறமொழி தமிழோடு கலந்து பேசி தமிழ் மொழியை வலிமை குன்று செய்யாத என்பது அவர்கள் கடமை என்பதையும் உணர வேண்டும். நன்றி. ஓவியா சத்தியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லைகளை வகுத்து கூறிய ஓவியா அவர்கள் ஒரு மொழி திரிந்து பல மொழிகளானார். மலை போன்ற ஒரு இனம் பல மடுக்களாகி குன்றி குறுகி வலிமை இழந்துவிடும். ஆகவே தமிழ் மொழியோடு பிற மொழியை கலந்து பேசுகின்ற போது நமக்கு இவ்வாறான நிலையே ஏற்படும். இதனை தொல்காப்பியர் நமக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதலே கூறி சென்று விட்டார். அன்பார்ந்த உறவுகளுக்கு ஒரு அன்பான அறிவித்தல். எங்களுடைய மணல்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே தமிழ் கற்று அதுவும் தொல்காப்பியம் பற்றி உங்கள் முன்னிலையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுடைய பேச்சை தயவு செய்து சமீபடுத்து அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். இந்த குழந்தைகள் எங்களுடைய நாளைய தலைமுறைகள் உங்களுக்காக தொல்காப்பியம் பற்றி அவர்கள் பேசுவதற்காக முன்வந்துள்ளார்கள். தயவு செய்து செவிமடுத்து அவர்களை ஆதரவளியுங்கள் என உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து சுருதி கேதீஸ்வரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து நிற்கின்றேன். சிறப்பு பாயிரத்தில் அடுத்து வழுக்கும் செயலும் ஆயிரம் முதலும் பொருளும் நாடி அழுத்தும் சொல்லும். வழுக்கும் என்ற சொல் மக்களிடையே வழங்குவது நடுப்பில் இருப்பது என்று பொருள்படும். இதனை இன்று வழக்கம் என்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காரியம் ஒரு குறிப்பிட்ட முறையில் தான் செய்யப்பட வேண்டும் என்ற நிலையை அடைந்த அனைவராலும் அவ்வாறே தொடர்ந்து செய்யப்படும் நிலையில் அது வழக்கம் அல்லது வழக்கு எனப்படும். எனவே இந்த தொல்காப்பியர் காலத்தில் மக்களிடையே நடப்பு வழக்கில் அதாவது பயன்பாட்டில் இருந்த தமிழ் மொழியையும் வாழ்வியலையும் குறிக்கிறது. செய்யுள் என்பது புலவர்களால் அதாவது மொழியில் தேர்ந்தவர்களால் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக புதிதாகவும் செயற்கையாகவும் புலவர்களின் எழுத்தில் கையாளப்படும் மொழி. எனவே மொழிக்கு இன்றியமையாத மக்கள் மொழியையும் தரத்தில் உயர்ந்த புலவர்கள் மொழியையும் தொல்காப்பியர் தமது மொழி ஆய்வுக்கு அடிப்படையாக கொண்டார் என்பதே ஆகும். தொடர்ந்து எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி என்கிறோம். இது மக்கள் வழக்கு இலக்கிய வழக்கு ஆகிய இரண்டையும் களமாக கொண்டு தமிழின் ஒளி எழுத்துக்களையும் சொல்லின்
எல்லா வகை பயன்பாட்டையும் இலக்கியத்திற்கு பொருளாக கூடிய வாழ்க்கை ஒழுக்க குறுகளையும் நோக்குகளாக கொண்டு ஆராய்ந்தார் என்பதே ஆகும். சுருதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொல்காப்பியர் 2 வழக்குகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தொல்காப்பியத்தை எல்லைகளாக வகுத்திருந்தார். ஒன்று மக்கள் வழக்கு, மற்றொன்று புலவர்கள் மொழி. மொழி மக்களினுடைய அதாவது சமூகத்தின் பிரதிபலிப்பாக தோன்றுவது. அந்த வகையில் சமூகத்தின் பிரதிபலிப்பாக மக்களின் வழக்கு என்பதனையும் புலவர்களின் வழக்கு என்பதனையும் இரு தரப்பினரையும் ஒன்றிணைப்பதாக தன்னுடைய ஆய்வினை மேற்கொண்டு இத்தொல்காப்பியத்தினை இயற்றியிருந்தார் என்பதனையே அந்த மாணவியர்களுக்கு விளக்கிச் சென்றிருந்தார். அடுத்து மாயன் ஏறுவன் அவர்கள் தன்னுடைய பேச்சினை வழங்குவதற்காக அன்புடன் அழைத்திருந்தார். அடுத்து செந்தமிழ் இயற்கை சிவனியன் இனத்தோடு. இது செந்தமிழென தமிழை 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. தமிழை அக்காலத்திலேயே செந்தமிழ் என்று அழைக்க காரணம் என்ன? அத்துடன் 2ஆம் சொல் இயற்கை என்பது இயற்கைக்கு அமைவாக தோன்றிய செவ்வியல் மொழி என்பதாகும். அப்படி கூறுவதிலிருந்து அக்காலத்தையும் செவ்வியல்பு கட்டு வழங்கிய வட்டார வழக்குகள் இருந்தன. அந்த மொழி கொடுந்தமிழ் எனப்பட்டது. அது வழங்கிய பகுதிகள் கொடுந்தமிழ் நாடு என அழைக்கப்பட்டது. தொல்காப்பியர் செந்தமிழ் வழங்கிய பகுதியை செந்தமிழ் நாடு என்றார். செந்தமிழன் இயல்பு இங்கு இயற்கை என குறிப்பிடப்பட்டது. அடுத்த சொல் சிவனிய நிலம். சிவனிய என்றால் முறையாக பொருந்தியர் என்பர். எனவே செந்தமிழ் முறையாக வழங்கிய நிலம் என்பதே பொருள். இதிலிருந்து நாம் அறிவது ஒரு மொழியின் இலக்கணத்தை செம்மைப்படுத்துவதற்கான ஆய்வு அந்த மொழியை அதற்குரிய இயல்பு மாறாமல் பேசுகின்ற மக்களிடையே நடத்தப்பட வேண்டும் என்பதே ஆகும். நன்றி. ஒரு மொழி இயல்பாக தன்னுடைய இயல்பு மாறாமல் வழங்கப்பட்டு வருவதனை சிவனிய என்ற பதத்தினால் தொல்காப்பியர் குறிப்பிட்டிருந்தார் என்பதனை அருமையான விளக்கத்தின் மூலம் கூறி சென்ற மாணவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இனியா சிவகுமாரன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றனர். அறக்கறி நாவின் நான்மறை விற்றிய அதங்கோட்ட ஆசாட்டு அறிந்தவர் தெரிந்து இதிலிருந்து தொல்காப்பிய அரங்கேற்றத்துக்கு தலைமை தாங்கியவர் அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 மறைப்பொருள் தெளிந்து முதிர்ந்தவராக அறத்தின் பால் மக்களை கூடி அழைக்கும் நாவினை உடைய அதங்கோடு என்ற ஊரை சார்ந்த ஆசான் என்பது நமக்கு தெரிவிக்கும் செய்தியாகும். இங்கு தெரிந்த என்னும் சொல் தெளிவாக காணுதல், சிந்தித்தல், ஆய்வு செய்தல், பலவற்றை ஆராய்ந்து அவற்றுள் ஒன்றை கண்டெடுத்தல் என்ற வளமான பல பொருளை கொண்டது. இன்றைய உலகில் பலரும் சேர்ந்து தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுப்பதை தேர்தல் என்பர். அறிந்தவர் தெரிந்து என்ற தொடர் அவையில் தலைவராலும் மற்றவர்களாலும் எழுதப்பட்ட ஐயங்களுக்கெல்லாம் சரியான விளக்கங்களை ஆராய்ந்து எடுத்து கூறினார் என்ற கருத்தை வழங்குகிறது. இனியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சதுர்சன் சதீஸ்கரன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றனர். முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி. முந்து நூல் என்பது தொல்காப்பியருக்கு முன்னர் முன்னோரால் எழுதப்பட்ட நூல்களை என்பதாகும். அடுத்த சொல் கண்டு என்பது தேடி பெற்று படித்து என பொருள்படும். முறைப்பட எண்ணி என்றால் அந்த நூல்களை எல்லாம் அதற்குரிய எல்லா கோணங்களிலும் தொல்காப்பியர் ஆராய்ந்தார் என்று செய்தியை தருகிறது. எனவே முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி என்ற இந்த அடி
தொல்காப்பியர் தமக்கு முன்னோர் இயற்றிய இலக்கண இலக்கியங்கள் முதலான பல்வகை நூல்களை எல்லாம் முயன்று தேடி கற்று அவற்றை அவ்வந்த நூலுக்குரிய முறைப்படி ஆழமாகவும் எல்லா கோணங்களிலும் ஆராய்ந்தார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அத்துடன் இக்கூற்றின் மூலம் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே பல இலக்கண இலக்கிய நூல்களை தமிழ் மொழி பெற்றிருந்தது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி. சதுர்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சோபிகா சுதாரஞ்சன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றனர். புலந்தொகுத்தோனை போக்குற பனைவர் என்ற தொடரை போக்குற பனைவர் புலந்தொடுத்தோனை என்ற அமைப்பில் பொருள் கொள்வது நல்லது. போக்கு என்ற சொல் நாம் அறியாமல் எனக்கு ஏற்படும் இருப்பை குறிப்பது. போக்குற பனைவர் என்பது எக்காலத்தும் எமையும் அறியாமல் மொழியன் அமைப்பின் இயல்பு மரபு அழிந்து விடாமல் பாதுகாக்கக்கூடியது என்பது பொருள். புலந்தொகுத்தோனை என்பது தனது ஆராய்ச்சியின் முடிவுகளை அவற்றின் வேறுபட்ட தன்மைகளுக்கேற்ப அடிவார்ந்த முறையில் வகைப்படுத்தி தொகுத்தவன் என்பது பொருள். எனவே இவ்வடிகள் எனக்கு தருவது தொல்காப்பியர் தமது ஆராய்ச்சி முடிவுகளை மொழி சார்ந்து குற்றங்கள் அற்றதும் குற்றங்களை அற்று போக செய்வதுமான பேரிலக்கண நூலாக அடிவாழ்ந்து அடிமுறையில் வகைப்படுத்தி தொகுத்தார் என்பதாகும். அத்தோடு தமிழ் கூறு நல்லுலகத்து என்று கூற்றை தமிழ் பேசும் நல்லுலகம் என்று கூறவில்லை. இங்கு பேசுதல் என்பது முறையாகவோ முறையின்றியோ பேசுவதை குறிக்கும். ஆனால் தமிழ் கூறு என்பது முக்காலத்திலும் உரிய முறையில் தெளிவாக தமிழ் பேசப்படும் நாடு என பொருள்படும். இன்று நமது தமிழ் உலகம் அப்படியாவது சிந்திப்போம், செயற்படுவோம். சோபிகா சுதாரஞ்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து விருஷன் சதீஸ்கரன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றேன். நிலந்தரு திருவில் பாண்டியன் அவையத்து. இதன் பொருள் இலகுவானது. நிலத்தை தருகின்ற சிறப்புக்கு பெயர் பெற்ற பாண்டியன் என்பதாகும். ஆனாலும் இதிலிருந்து நாம் அறிவது எந்த நிலத்தை கொடுத்தான், யாருக்கு கொடுத்தான் இந்த பாண்டிய மன்னன், இதுவே அவனுக்கு சிறப்பு அடையாக விளங்குகின்ற அளவுக்கு அதில் என்ன சிறப்பு உள்ளது? தெற்கே கடற்கோள்களால் நிலப்பரப்பை இழந்து வடக்கு நோக்கி வந்த மக்கள் குடியேற வடக்கே இருந்த நிலப்பரப்பை அம்மக்களுக்கு தந்தவர் என்பதேயாகும். அப்படிப்பட்ட பாண்டிய மன்னரின் அவையில் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது என்பதே இச்செய்தி. அதாவது கடல் கோளில் உயிர் தப்பி ஏதிரிகளாக வடக்கு நோக்கி வந்த மக்களுக்கு புதிய நிலம் கொடுத்து குடியமர்த்தினார் என்பதே பொருள். எனவே கடல் கோள்களினால் தெற்கே இருந்த தமிழர் நிலங்கள் கடலில் மூழ்கின என்பதை அறிகிறோம். நன்றி. தொல்காப்பியருக்கு தொல்காப்பியம் அரங்கேற்றுவதற்காக பாண்டிய மன்னன் உதவியிருந்தார்.
அதற்காக தொல்காப்பியர் இப்பாயிரத்தில் பாண்டிய மன்னன் பற்றிய செய்தியினை கூறியிருந்தார். முக்காலங்களில் மன்னர்கள் ஆதரவு பெற்ற புலவர்கள் அவர்களை போற்றியும் புகழ்ந்தும் பாடி வந்தது மரபு. அந்த வகையில் கம்பராமாயணம் பாடப்பட்ட போது கம்பரும் சடையப்ப வள்ளல் என்ற பெருந்தகையை பாடியிருந்தார். ஒரு தனிப்பாடல் ஒன்றில் மோட்டெருமை வாவி புக முட்டு வரால் கன்றென்று மட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே. அதாவது மோட்டு எருமை என்று சொல்லப்படுகின்ற எருமை நீர்நிலையில் குளத்தில் நீர்நிலையில் தான் அது கூடுதலாக இருக்கும். நீர்நிலையில் இருந்த சந்தர்ப்பத்தில் வரால் மீன்கள் அதனுடைய முலைகளில் முட்டுகின்றன. முட்டுவது தன்னுடைய கன்று என்று நினைத்து அந்த மோட்டெருமையானது தன்னுடைய பாலை சொரிந்தவாறே நீதியாக வலம் பெறும். அதைவிட சடையப்ப வள்ளல் சொல்லுகின்ற அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருடைய நெடுங்கதவு அடைக்கப்படாது. ஆர் வந்தாலும் வா, எனக்கு பயமில்லை, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லக்கூடிய உள்ளம் கிடைத்தவன். இவ்வாறாக புலவர்களை ஆதரிக்கின்ற ஒரு இலக்கியத்தை படைப்பவர்களை ஆதரிக்கின்ற எங்களுடைய ஒரு சமூகம். நான் இதனை எதற்காக சொல்கின்றேன் என்றால், தொல்காப்பியம் இயற்றப்பட்ட போது பாண்டிய மன்னன் ஆதரவாக இருந்தால், கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட போது கம்பருக்கு சடையப்ப வள்ளல் ஆதரவாக இருந்தார். இன்றைய நிகழ்வும் அப்படித்தான். பல்வேறு பெற்ற கலைஞர்களை எங்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக இன்றைய தினம் இந்த அமைப்பினரால் இந்த ஒழுங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இத்தகையவர்கள் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும். அவர்களுக்கு எனது பாராட்டை வழங்கிக் கொண்டு அடுத்ததாக வைஷ்ணவி சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றேன். மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டும் இலக்கண நூல் நுட்பமானது. அதிலும் பல பெரும் செம்மொழியான தமிழின் இலக்கணம் அதிநுட்பமானது. அத்தகைய நூலை கற்போருக்கு எவ்வித மயக்கத்தையும் தராத வண்ணம் சிறந்த தமிழ் மரபுகளை பேணி தாம் இயற்றியுள்ளதை அரங்கேற்ற அவ்வையில் தொல்காப்பியர் அனைவருக்கும் விளக்கி காட்டினர் என்பதாகும். இங்கு மயங்காத மரபு என்பது முக்கிய செய்தி. இங்கு மரபு என்பது ஒரு காரியத்தை செய்வதற்கு பல முறைகள் இருக்கலாம். அவற்றுள் ஆக்கச்சிறந்த முறை ஒன்று இருக்கும். ஒரு காரியத்தை நீண்ட காலம் திரும்ப திரும்ப செய்த பிறகுதான் அதனை செய்ததற்குரிய ஆக்கச்சிறந்த முறையை தேர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு இனத்தை சார்ந்த மக்கள் கூட்டம் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நடவடிக்கைகளை இவ்வாறு நீண்ட காலம் திரும்ப திரும்ப செய்த பட்டறிவின் வழியாக வந்ததே பண்பாடு. அவற்றை செய்வதற்கென தேர்ந்து கொள்ளும் ஆக்கச்சிறந்த முறைகளை மரபுகள் ஆகும். எனவே இன காரியத்தை இனவாறு செய்வது இனத்தவரின் மரபு என்னும் போது அந்த காரியத்தை செய்வதற்கென அந்த இனம் தங்கள் பட்டறிவின் வழி தேர்ந்து கொண்ட ஆக்கச்சிறந்த முறை என்பதே ஆகும். இவ்வாறு தேர்ந்தெடுத்த வழிமுறை என்பதால் மயக்கமோ சந்தேகமோ இன்றி பின்பற்றக்கூடிய வாழ்வியல் என்பதே மயங்கா மரபு. நன்றி. தொல்காப்பியத்தில் வருகின்ற மரபு பற்றி அழகிய விளக்கத்தினை கூறி சென்ற மாணவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சகான அழகேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். நிறைவாக மெல்குனின் வரைப்பின் 5 நிறைந்த தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியதன் வழி, அதாவது தொல்காப்பியத்தை இயற்றியதனால் பெருகியவாறே இருக்கின்ற கடல் நீரால் சூழப்பட்ட நிலவுலகம் அனைத்து ஐம்புலங்களை வென்ற ஆற்றல் மிக்க தொல்காப்பியன் என தன் பெயரை புகழுடன் தோன்றி விளங்குமாறு செய்தார் என்பதே பொருளாகும்.
இங்கு திறம் என்பது ஆற்றல் எனும் பொருள் உடையது. திறன் என்பது திறமையையும் குறிக்கும். எனவே தொல்காப்பியர் பொறிவாயில் ஐந்தறிவித்த ஆற்றல் மிக்கவர் ஆவார். இவரால் இயற்றப்பட்டதே தொல்காப்பியம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மொழி தனது சிறப்பினை அறிவியலின் அடிப்படையை பெற்ற தோற்றத்தின் அமைப்பியலின் அடிப்படையை இழந்துவிடாது இளமையோடு வாழ்ந்து வருகிறது என்றால் அதற்கான கருவியாக தொல்காப்பியம் போன்ற பல நூல்களும் தமிழ் உணர்வாளர்களும் என்றால் மிகையாகாது. தமிழ் மொழி மீதும் தமிழர்கள் மீதும் பல்வேறு அந்நேரி தாக்கங்கள் இடம்பெற்று தமிழரின் வாழ்வியல் பல வகைகளில் சிதைக்கப்பட்ட போதும் அவற்றின் மூலத்தை கண்டு தொடர்ந்து சரியான வழி பயணிக்க தொல்காப்பியம் உதவுகின்றது. குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இலகுவாக மொழியை கற்பிக்க உதவுகிறது. தோன்றிய முதல் மொழி அறிவியலின் வழிபிறந்த மொழிக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் எமது அடுத்த தலைமுறையினரையும் தமிழ் மொழியில் புலமை மிக்கோராக மாற்றுவோம் என வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்யும். வணக்கம். முக்கியமாக நாங்கள் படிமுறை தமிழின் மாணவர்கள் ஆசிரியர்கள் தான் இங்கு வருகை ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களுடைய ஆசான் நிறுவனர் படிமுறை தமிழ் நிறுவனர் சீத்தமழகியான் சுப்பிரமணியம் ராசரத்தினம் என்று அவர் அறியப்படுவார். அவர்தான் படிமுறை தமிழை நிறுவி தொல்காப்பியத்தின் வழி நின்று பாடநூல்களை அமைத்து 11 வருடங்களாக மாணவர்களுக்கு கல்வி பயிற்சி வருகின்றார். அந்த வகையில் படிமுறை தமிழ் மாணவர்களே இவர்கள். தொல்காப்பியத்தின் அடிப்படையாக கொண்டு அவர் பாடநூல், பயிற்சி நூல், மொழியாற்றல், சொற்களஞ்சியம் ஆகிய 4 நூல்களையும் ஆசிரியர் கற்பித்தல் முறைகளையும் தற்போது நடத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் எங்களுடைய மாணவர்கள் மட்டுமல்ல உலகில் பல பாகங்களிலும் இக்கற்பித்தல் முறையில் மாணவர்கள் கல்வி கற்று வருகிறார்கள். அனைவரும் கல்வி முறையினை பயின்று பயன்பெற வேண்டும். தொல்காப்பியத்தின் வழி நின்று இந்த கற்பித்தல் முறைமை எல்லா மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவா. மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து